புல்வாமால அவங்க சுடையில் அங்க எந்த போலீஸுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தனும் வந்து நம்மளை சுடுவான்னு எப்போ சுடுவான்னு எதிர்பார்த்துனா இருக்கோம். நம்ம மக்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் வந்து எவன் வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிச்சு பேசுறானோ அவெல்லாம் தீவிரவாதின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த லெவலில் தான் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். நீ போய் அந்த 26 பேர் சொட்டுக்குள்ள அங்கே ஒரு போலீஸ் கூட இல்லை. அங்கே வந்து எல்லா பற்றியும் உடனே மறிச்சு அவனுங்களுக்கு. ஏன்னா அவனுங்களுக்கு வந்து உதவுனது அந்த ஊருக்காரங்க உதவி இருக்காங்க. இந்த டாக்டர்லாம் பிடிப்பட்ட நாய்கள்லாம் அந்த ஊரில் தான் இருந்திருக்கானுங்க. அவனுக்கு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. அவனுக்கு ரொம்ப நாளாக திட்டம் போட்டு இருந்திருக்கானுங்க. 3000 கிலோ வெடி மருந்து அங்கே கைப்பற்றிருக்கு. அப்படிலாம் இருக்குல்ல, அவனுக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணி இதை சக்சஸ் ஆகிடலாம் நினைக்கல. இந்த 3000 கிலோ இந்த வெடிப்பொருள் மாட்டவொடனே அவனுங்களுக்கே பயம் வந்துச்சு, நம்ம மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த கம்மியான வெடிப்பொருளை வச்சு காரில் வச்சு வெடிக்க வச்சிருக்கானுங்க. இன்னும் இவனுங்க என்னென்ன திட்டம் தீட்டி இருக்காங்கன்னு எங்கெங்க என்னென்ன பண்ணியிருக்கானுங்க சொல்லவே மாட்டானுங்க. செத்தான்னு சொல்ல மாட்டானுங்க. அதுதான் வந்து டெரரிஸ்ட், தீவிரவாதி. அப்போ இவனுங்களை எவன் இந்தியாவில் ஊக்குவிச்சு இவனுங்களை அனுப்பிச்சுடுறானுங்க? அவனுங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?